உலகெங்கும் புகழ்பெற்ற சீன நாட்டு கராத்தே வீரர் புரூஸ் லீ. அவர் கொஞ்சம் வயசுலேயே இறந்து போனார். ஒரு 30-35 வயசுக்குள்ளே இறந்து போனார். பிரெயின் டியூமரில் இறந்து போனார், மூளையில் கட்டி வந்து இறந்து போனார் அப்படின்னு பிரசித்தமாக பேசப்படுது. ஆனால் இன்னொரு வதந்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உலகம் பூரா. அது பல நூல்களிலேயே படிக்கத்தக்கதாக இருக்கிறது. என்னென்னா, கராத்தே என்பது புத்த பிக்ஷுக்களுக்காக ஏற்பட்ட ஒரு வித்தை. இந்த ஃபாஹியா யுவாங்ஸ்வாங் மாதிரி ஆள்கள் இந்தியாவுக்கு வந்தபோது போக மகரிஷியிடமிருந்து சிலர் அதை கற்றுக்கொண்டு போய் புத்த பிக்ஷுக்களுடைய பாக்கெட் சீக்ரெட்டாக வச்சுருந்தாங்க. ஏன்னா புத்த பிக்ஷுக்களுக்கு தீயவர்களிடமிருந்து ஆபத்து வரும்போது அவர்கிட்ட கத்திக்கப்பட கிடையாது, வெறும் கையை வச்சு எப்படி சமாளிக்கிறதுன்னு அந்த விதையை வச்சுருந்தாங்க. அதை யாருக்கும் சொல்லித்தராமல் வச்சுருந்தாங்க. ஏன்னா சொல்லித்தந்தால் அது மிஸ்யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. அது டெம்பிள் ஆஃப் ஷாவோலினில் மட்டும்தான் அது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான கலையை புரூஸ் லீ என்ன பண்ணினான், கற்றுக்கிட்டு கமர்ஷியலைஸ் பண்ணிட்டான். உலகம் பூரா அதை சினிமாவில் போட்டு காட்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜப்பான் சீனாவில் மட்டும்தான் கராத்தே தெரியுங்கிற நிலைமை போய் இன்றைக்கி உலகத்தில் எல்லா நாடுகளிலும் கராத்தே ஆம்பளை பொம்பளை எல்லாம் கற்றுக்கிறாங்க. கொலை, கற்பழிப்பு, களவு, வன்முறை எவ்வளோ நடக்குது. எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். எனவே இவரனை வாழ விடக்கூடாது என்று சொல்லி சில கன்சர்வேட்டிவ் நோக்கமுள்ளவர்கள் அவன் உணவிலே பிரெயின் டியூமர் விஷம் வச்சு கொன்று விட்டார்கள் என்று ஒரு வதந்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக உலகுது. நூல்களில் கூட அது வந்திருக்கு. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஒரு கலை ஏன் மூடி மறைக்கப்படுகிறது, அதை உடைத்து அம்பலப்படுத்தும் போது விளைவுகள் என்ன ஆகிறதுங்கிறதுக்கு ஒரு உலகளாவிய ரீதியிலே ஒரு உதாரணம் சொன்னேன்.